பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உள்ளவராக. உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த 2 வாரங்களாக பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபேமிலி வர்ஷிப், குடும்ப ஜெபத்தின் விதிமுறைகள், குடும்ப ஜெபத்தின் நியதிகள் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த நாளில நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி இந்த குடும்ப ஜெபத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் அதிலே அடங்கி இருக்கிற அம்சங்கள் என்னென்ன என்று நாம் இந்த நாளிலே படிக்க போகிறோம் என்று உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். குடும்ப ஜெபத்துக்கான 7 ஆலோசனைகள், குடும்ப ஜெபத்துக்கான 7 ஆலோசனைகள். முதலாவது குடும்ப ஆசாரியன் கணவனே. ஹஸ்பண்ட் இஸ் தி priest of the family. குடும்ப ஆசாரியன் கணவனே ஆவார். அன்பானவர்களே, அதாவது என்ன அர்த்தம்னா, குடும்ப ஜெபத்தை யார் முன்னின்று நடத்தணும், லீட் பண்ணுவது யார் அப்படின்னா கணவன் தான். அது அவன் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிச்சு பாருங்க. ஜெனசிஸ் 8:20 படிச்சோம் அப்படின்னு சொன்னா, நோவா அந்த வேலையை விட்டு எல்லாரும் வெளியே வந்த பிற்பாடு அவர்தான் என்ன செய்யறாரு, குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் தேவனை தொழுவதற்கு, தேவனுக்கு நன்றி சொல்வதற்கு அவர் வழி நடத்துறார். ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். நோவா வழி நடத்துறார். சரிங்களா? இதே காரியத்தை நீங்கள் யோபு 1:5 படிச்சு பாருங்க. ஜோப் 1:5, ஜோப் சாப்டர் 1:5 அங்க படிச்சீங்கன்னா யோபு என்ன செய்வாராம், தன் பிள்ளைகள் எல்லாருக்காக அவர் ஜெபம் பண்ணுவார். சரிங்களா? யோபு 1:5 நாம் அதை படிக்கிறோம். அதை வாசிக்கிறேன். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்களை இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து, பாத்தீங்களா, பிள்ளைகளை கூட்டி சேர்த்து ஜெபம் பண்றார். சரிங்களா? So that is the work of the husband. Husband is the priest of the family. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Genesis 18:19. Genesis chapter 18:19 பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் சொன்னார், எனக்கு தெரியும், I know Abraham will do this. தன் குடும்பத்தார் எல்லாரையும் கூட்டி வைத்து கர்த்தருடைய நீதி நியாயத்தை அவன் கற்றுக் கொடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆக கணவன் அதை செய்யணும். ஹஸ்பண்ட் should gather everyone around the family altar. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கணவன் தாங்க செய்யணும். ஹஸ்பண்ட் is the house band. அட்வென்டிஸ்ட் ஹோம் புத்தகத்துல எல்மைட் எழுதியிருப்பாங்க. ஹவுஸ் பேண்ட் அப்படின்றதான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சுருங்கிருச்சு. ஹவுஸ் பேண்ட், குடும்பத்திற்கு பாதுகாப்பு வளையம் கணவன். அப்போ கணவன் அதை செய்யணும். ஒருவேளை சரி கணவன் இல்ல, வெளியில போயிட்டாரு, எங்கேயோ ஊருக்கு போயிட்டாங்க, ஊழியத்துக்கு வேலைக்கு எங்கேயோ போயிட்டாங்கன்னா அப்ப அடுத்து யாரு செய்யணும்? மனைவி எடுத்து செய்ய வேண்டும். சரி, இதெல்லாம் எலன் ஒயிட் எழுதியிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு சாப்டர் படிக்க சொன்னேன், ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் இன் தி ஃபேமிலி, குடும்பத்தில் ஆவிக்குரிய செல்வாக்கு, கவுன்சில்ஸ் ஃபார் தி சர்ச் புக்ல சாப்டர் 26 படிங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. அன்பானவர்களே, அதுல நம்ம படிக்கிறோம், கணவன் இல்லாத பட்சத்துல மனைவி எடுத்து குடும்ப ஜெபத்தை நடத்த வேண்டும். 2வது ஆலோசனை என்ன அப்படின்னா, குடும்ப ஜெபங்களில 2 வேளை ஜெபம். உங்களுக்கு நான் சொன்னேன் போன வாரம், காலையும் மாலையும். என்னாகமம் நம்பர்ஸ் 28:3 and 4 அப்படின்னு பார்த்தோம். 2 வேளை குடும்ப ஜெபம், காலையும் மாலையும். அதற்கென்று ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணுங்க. மேபி மார்னிங் 6 to 6:30,
ஈவினிங் 6 to 6:30 ஆர் 7:30 to 8, நம்முடைய கன்வீனியன்ஸ். ஃபிக்ஸ் அ டைம். ஒரு நேரத்தை குறித்து அந்த நேரத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும். குடும்பத்துல எல்லாருக்கும் ஏற்ற ஒரு நேரம், அதை நாம் நியமித்து குடும்ப ஜெபத்தை செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு 2 முறை, அட்லீஸ்ட் ஒரு முறையாவது செய்யணும். குடும்ப ஜெபம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது 2-3 பாடல்களை பாடுங்கள். கூடுமானால் இசையுடன். சிங் 2-3 songs along with music. அப்போ பிள்ளைகளை இன்வால்வ் பண்ணலாம். பிள்ளைகள் ஒருவேளை மவுத் ஆர்கன் வாசிப்பாங்க, கிட்டார் வாசிக்கலாம், கீபோர்டு வாசிக்கலாம். அப்போ இப்படி இசையை வைத்து பிள்ளைகளையும் இன்வால்வ் பண்ண வச்சு குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும். பாடல்களே இல்லாம ட்ரையா பண்ணக்கூடாது. 2-3 பாடல், அட்லீஸ்ட் 2 songs, 2 பாடல்களையாவது பாட வேண்டும். சங்கீதம் 118 வசனம் 15. சங்கீதம் 118, Psalm 118 verse 15 படிக்க பாருங்க. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அதாங்க பாட்டு. நீதிமான்கள் கூடாரங்களில ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. துதி பாடல்கள் இருக்கணும். நீதிமொழிகள் 29:6, Proverbs 29:6 படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, நீதிமானோ பாடி மகிழுகிறான் அப்படின்னு படிப்போம். நீதிமானோ பாடி மகிழுகிறான். அப்ப என்ன பண்ணுவாங்க நீதிமான்கள்? ஆண்டவரை பாடி துதிப்பாங்க. நம்மளோட குடும்பம் அதை செய்யணும். 4வது, நம்பர் 4, குடும்ப ஜெபத்துக்கான 7 ஆலோசனைகளில் 4வது, தினந்தோறும் வேத பகுதிகள் மற்றும் தீர்க்க தரிசன ஆவியின் பக்கங்களிலிருந்து வாசியுங்கள். தினம் என்ன செய்யணும்? ரெகுலரா a Bible portion. Read regularly a Bible portion and few pages from the Spirit of Prophecy. பைபிள் ஒரு பகுதி எடுத்து படிக்கலாம். பாருங்கள், இப்ப ஆதியாகமம் ஜெனிசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா டெய்லி ஒரு 15 verses. குடும்பத்துல 4 பேர் இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் 3 வசனங்கள் படிக்கலாம், அல்லது 4 வசனங்கள் படிக்கலாம். வேத பகுதிகள் வாசிக்கணும். எலன் ஒயிட் புக்ல இருந்து. சில குடும்பங்களை நான் அறிவேன், அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எலன் ஒயிட் புஸ்தகம், ஏதோ ஒரு புஸ்தகம் எடுத்துக்குவாங்க. Desire of Ages, Steps to Christ, Ministry of Healing, Story of Redemption, இப்படிதான் ஒரு புத்தகம் எடுத்து என்ன செய்வாங்க? வாசிப்பாங்க. இப்படி குடும்ப ஜெபத்துல இப்படி நிறைய புஸ்தகங்களை வாசித்து முடித்திருக்கிற அட்வென்டிஸ்ட் குடும்பங்களும் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல. பெங்களூர்ல இருப்பாங்க, எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும். பைபிள் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி. ஏசாயா 8:20 படிக்கிறோம். ஐசாயா chapter 8 verse 20 என்ன படிக்கிறோம் பாருங்க. வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். சாட்சியாகமம், வேதம் நமக்கு தெரியும். சாட்சியாகமம் ரைட்டிங்ஸ் ஆஃப் த ப்ராஃபட்ஸ், தீர்க்கதரிசிகளின் எழுத்துக்கள் தான் சாட்சியாகமம். பாருங்களேன், வேதம்னா 10 கட்டளைகள். வேதம்னா 10 கட்டளைகள், த லா. சாட்சியாகமம் என்று சொன்னால் பாருங்களேன், தீர்க்கதரிசிகள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்கல்ல, சாட்சியாகமம். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் எழுதினதான் இந்த புஸ்தகம் சாட்சியாகமம். நம்ம வேதாகமம் அப்படின்னு சொல்றோம். அப்ப எலன் ஒயிட் புஸ்தகங்களும் சாட்சியாகமம். வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். பைபிள் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி இரண்டும் என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஐசாயா 54:13, ஏசாயா 54:13 படிக்கிறோம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு பைபிள்ல இருந்தும் தீர்க்க தரிசன ஆவியிலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும்.
இது முக்கியமான ஒரு காரியம். 4வது பார்த்தோம். 5வது, நம்பர் 5, குடும்பத்தை சுற்றிலும் தேவன் அரணாக இருக்கும்படி ஜெபியுங்கள். என்ன ஜெபிக்கணும்? குடும்ப ஜெபத்துல 2 பாட்டு பாடுறோம். ஒரு ஆரம்ப ஜெபம், ஒரு வேத வாசிப்பு, எலன் ஒயிட் புஸ்தகத்திலிருந்து 1 பேஜ் ஆர் 2 பேஜஸ், ஒரு பக்கம் அல்லது 2 பக்கம் வாசிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? நம்ம குடும்ப காரியங்களுக்காக, முக்கியமான தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். குடும்பத்தை சுற்றிலும் தேவன் அரணாக இருக்கும்படி ஜெபியுங்கள். சகரியா 2:5, ஜெகரியா சாப்டர் 2 verse 5. அங்க என்ன படிக்கிறோம் பாருங்களேன். சகரியா 2:5 நாம் வாசிக்கிறோம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டு நம்முடைய குடும்பங்களை சுற்றியுள்ள அக்கினி மதிலாக இருக்கும்படி நாம் ஜெபிக்கணும். தினந்தோறும் தேவன் நம்முடைய குடும்பங்களை சுற்றிலும் காவல் இருக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். பாத்தீங்களா, யோபு அப்படிதான் செஞ்சார். யோபு 1 அதிகாரம் 10ஆம் வசனம். ஜோப் சாப்டர் 1 verse 10. ஜோப் 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? பாத்தீங்களா, ஆண்டவர் யோபின் குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைத்திருந்தார். நம்முடைய குடும்பங்களும் தேவனுடைய வேலியால் அடைக்கப்பட வேண்டும். தினம் ஜெபிக்கணும். குடும்பத்தின் பாதுகாப்புக்காக, பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக நாம ஜெபிக்கணும். பிள்ளைகள் வெளியில போறாங்க வர்றாங்க, அல்லது நம்மை விட்டு தூரத்துல இருக்கிறாங்க, படிப்புக்காக, வேலைக்காக, அவர்களுக்காக நாம் தினம் ஜெபிக்க வேண்டும் குடும்ப ஜெபத்துல. 6வது, உறவினர், நண்பர்கள் யார் வந்தாலும் குடும்ப ஜெப நேரத்தை காத்து கொள்ளுங்கள். Your friends or relatives may come just during the prayer time. family prayer timeல வருவாங்க, அல்லது அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வருவாங்க. சரி, அவங்க வந்துட்டாங்கன்றதுக்காக ஃபேமிலி பிரேயரை கட் பண்ணிடாதீங்க. அவங்களும் உட்காரட்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1 படிக்கிறோம். சரிங்களா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்தில் யார் வந்தாலும் வராவிட்டாலும் அந்த குடும்ப ஜெப நேரம், அந்த appointed time of family prayer should be kept without fail. அந்த குடும்ப ஜெப நேரத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அப்ப அவங்களுக்கும் தெரியட்டும். Your friends and relatives should know that you honor God. You give first place to God. நீங்கள் தேவனை கனம் பண்ணுகிறீர்கள், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறீர்கள்ன்றது வர்றவங்களுக்கும் தெரியட்டும். 7வது கடைசி ஆலோசனை, சிறு பிள்ளைகளை குடும்ப ஜெபத்தில் பக்தியாய் அமர வைத்து பழக்குங்கள். கவனிச்சீங்களா? சின்ன பிள்ளைகளை குடும்ப ஜெபத்துல உட்கார வைக்கணும். குடும்ப ஜெபத்தில் அமைதியாய் உட்காரும் பிள்ளைகளே ஆலயத்திலும் அமைதியாய் உட்காருவார்கள். பிள்ளைகள் இங்க எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. சர்ச்சில் குழந்தைகள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் அந்த குழந்தை வீட்டுல உட்காருறதே கிடையாது, குடும்ப ஜெபத்துல உட்காருவதே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிடும். அன்பானவர்களே, அப்ப குடும்ப ஜெபத்திலேயே பிள்ளைகள் உட்கார வைத்து பழக்கினால் அவங்க ஆலயத்திலையும் அமைதியா உட்காருவாங்க. பாருங்களேன், தீமோத்தேயு எப்படி அவன் பயிற்றுவிக்கப்பட்டான். 2 தீமோத்தேயு 1:5, 2 திமோத்தி 1:5 அங்க படிக்கிறோம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன்.
அந்த விசுவாசம் பாட்டிக்குள்ள, உன் அம்மாவுக்குள்ள, உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. அப்போ பாட்டி கிராண்ட்மா லாய்ஸ் அண்ட் மதர் யூனிஸ் எப்படி என்ன செஞ்சிருக்காங்க? தீமோத்தேயுவை நல்லா பழக்கி இருக்கிறாங்க. எப்ப இருந்து பழக்கினாங்க? 2 தீமோத்தி 3:15, 2 தீமோத்தி 3:15 பாருங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணிருக்காங்க? லோவிசாலும் ஐனிக்கையாலும் சிறு வயது முதல் தீமோத்தேயுவை சரியாக பழக்கி இருக்கிறார்கள். Mothers and grandmothers, fathers and grandfathers, how do you train your children or grandchildren? உங்கள் பிள்ளைகளை அல்லது பேர பிள்ளைகளை எப்படி பயிற்றுவிக்கிறீர்கள்? செல்போன் கொடுத்து பயிற்றுவிக்கிறீங்களா? பிள்ளை அழுகிறான், செல்போனை கொடு அப்படின்னு. நம்முடைய பிள்ளைகளை குடும்ப ஜெபத்துல உட்கார வைத்து பழக்க வேண்டும். பிரியமானவர்களே, சரி, சில நேரத்துல சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை இருக்கனால எப்படி பிரேயர்ல உட்கார வைக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சின்ன பிள்ளைகள் இருக்காங்களா, உட்கார வைக்கணும். அதற்காக ஜெபியுங்கள். சரி, காலையில ப்ரேயர் டைம், ஃபேமிலி ப்ரேயர் டைம் வைக்க முடியுமா அப்படின்னா, எல்லாம் பிஸியா இருப்போம், பரபரப்பா இருப்போம், வேலைக்கு போகணும் அப்படின்னா மேக் இட் ஷார்ட். ஒரு 15 to 20 minutes வார நாட்களில, வேலை நாட்களில ஒரு 15 to 20 நிமிஷம் காலையில. சாயங்காலம் டைம் இருக்கும், சாயங்காலத்துல என்ன செய்யலாம்? 30 to 40 minutes. அதே மாதிரி விடுமுறை நாட்களில், லீவு நாட்களில என்ன செய்யலாம்? மார்னிங் we can take enough time, ஒரு 30 minutes எடுக்கலாம். அன்பானவர்களே, நாம் இப்படி தேவனை கனம் பண்ண வேண்டும். இந்த 7 ஆலோசனைகளை மனதிலே பதித்து நம்ம என்ன செய்யணும்? குடும்ப ஜெபம் செய்வோம் என்றால் அது தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக இருக்கும். குடும்ப ஜெபம் தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக இருக்கும். A sweet smelling aroma. When we pray together as a family, it will be like a sweet smelling aroma in the sight of God. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல சொன்னேன்ல, பாருங்களேன். Genesis 8:20 படிச்சோம். Now read 21. 8:21. Genesis 8:21. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அன்பானவர்களே, நம்ம குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது தேவனுக்கு முன்பாக அது சுகந்த வாசனையாயிருக்கும். நம்முடைய குடும்பத்தில இருந்து அந்த சுகந்த வாசனை தேவனுக்கு முன்பாக எழும்புகிறதா? யோசித்து பார்ப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, a family that prays together stays together. சேர்ந்து ஜெபிக்கிற குடும்பம் சேர்ந்தே இருக்கும். குடும்பங்கள்லாம் சேர்ந்தாங்க இருக்கு. குடும்பத்துல சண்டையும் சச்சரவும் பிரிவினையும் விவாகரத்தும் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. A family that prays together stays together. If ever there was a time when every house should be a house of prayer, it is now. ஒவ்வொரு வீடும் ஒரு ஜெப வீடாக இருக்க வேண்டும் என்றால், அப்படி ஜெப வீடாக இருப்பதற்கு ஒரு காலம் இருக்கும் என்றால் அந்த காலம் இதுதான், இப்பொழுதுதான். Counsels for the Church, page 152. பிரியமானவர்களை, யோசித்து பாருங்க. உங்கள் குடும்ப ஜெப வீடும் உடைந்து கிடக்கிறதா? Is your family altar broken? எலியாவாக எழும்புங்கள், குடும்ப ஜெப பீடத்தை செப்பனிடுங்கள். I know nothing that causes me so great sadness as a prayerless home. ஜெபம் இல்லாத ஒரு வீட்டை போல் எனக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுப்பது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு எல்மைட் எழுதுறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தீர்மானம் செய்வோம். நம்முடைய குடும்பங்களிலே குடும்ப ஜெபம் தினமும் 2 வேளை, குறைந்தபட்சம் 1 வேளையாவது
தினந்தோறும் இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே சுகந்த வாசனை எழும்பும் குடும்பங்களாக, குடும்ப ஜெபத்துல ஈடுபடும் குடும்பங்களாக கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் என்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.